ஹலோ டிராவலர்ஸ், எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மதுரை ஆட்சி செய்கிறது யார் அப்படின்னு கேட்டால் சின்ன குழந்தை கூட சொல்லும் மதுரை மீனாட்சி அம்மன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த வீடியோவில் மதுரை மீனாட்சி அம்மனோட பயண வழிகாட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி வரணும், இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன, கோவிலை சுற்றியே நிறைய இடங்கள் பார்க்குறதுக்கு இருக்குது, அது எல்லாமே என்னென்ன, ரொம்ப ஷார்ட் டைமில் எப்படி சாமி தரிசனம் பார்க்குறது, ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் வெறும் 250 ரூபாய்க்கு எங்கள் ரூம் இருக்குது. ஸோ அங்கே எப்படி நீங்கள் ஸ்டே பண்ணுறது, அந்த ரூம் எந்த இடத்துல இருக்குது, கார் பார்க் எங்கே இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் A to Z எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறது மட்டும் இல்லாமல் சித்திரை மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மனுக்கு வந்துட்டு திருக்கல்யாணம் நடக்கும். மதுரை மீனாட்சி அம்மனோட வரலாறு நிறைய பேருக்கு இன்னுமே தெரியறது கிடையாது. அந்த கோவில்லையே வந்து 1000 அதிசயங்கள் இருக்குது. அதை விட மிகப்பெரிய அதிசயம் தான் மதுரை மீனாட்சி அம்மன். ஸோ அவங்களோட வரலாறு, மீனாட்சி அம்மன் பிறந்ததுலேருந்து திருக்கைலாயத்திலிருந்து ஈசனை எப்படி மதுரைக்கு வர வச்சு கல்யாணம் பண்ணாங்கன்றத வரைக்கும் A to Z எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன். அது மட்டும் கிடையாது, மதுரை மக்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பேரழகர் அப்படின்னு சொல்லப்படுற கள்ளழகரோட வரலாறு, அதாவது கள்ளழகர் எதனால் வந்துட்டு ஆற்றுக்குள்ளே இறங்கினாரு அப்படிங்கிறதையும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வருஷத்துக்கான சித்திரை திருவிழாவோட டேட் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி மதுரைக்கு வரணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி வைங்க. இப்போ தான் நான் சாமி தரிசனம் பார்த்துட்டு வெளியில் வர்றேன். அவ்வளவு அற்புதமாக இருந்துச்சு. மதுரை மீனாட்சி அம்மனை வந்துட்டு கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. கண்ணை வந்து எடுக்க மனசே வரல. ஸோ அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு. அப்படியே சுந்தரேஸ்வரரும் பார்த்தோம். தரிசனத்தை வந்து ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிச்சு. திருப்பி உள்ளே போய் நம்ம பார்க்கணுன்னு தான் தோணுது. அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. ஸோ அந்த சந்தோஷத்தை உங்களுக்கும் கொடுக்கணும். வாழ்க்கையில் வந்து நான் எல்லா கோயிலுக்கும் அப்படி சொல்ல மாட்டேன். கடைசியாக நான் சொன்னது திருவண்ணாமலைக்கு சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு இப்போ தான் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் தமிழனாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை உலகத்தில் எங்கே இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, இதை நான் சொல்கிறதா நினைக்காதீங்க, மதுரை மீனாட்சி அம்மனே சொல்கிறதா நினச்சி மதுரைக்கு வந்து மீனாட்சி அம்மனை ஒரு தடவையாவது தரிசிச்சுட்டு போயிருங்க. வாழ்க்கையில் ஒரு தடவையாவது நீங்கள் வர வேண்டிய கோயில்களில் மீனாட்சி அம்மன் கோவில் லிஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 6 கிலோமீட்டர்லையும், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டர்லையும், ஏர்போர்ட்லேருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது. எல்லா இடத்துல இருந்துமே வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு பஸ் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆட்டோ எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை கார் எடுக்கிறது அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் டேரெக்டாக காரில் வர்றீங்க அப்படின்னா அதுக்குண்டான லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் காரில் வர்ற பட்சத்தில் கார் பார்க் வந்து இங்கே சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உண்மையிலே முன்னாடி வந்து கார் பார்க் பண்ணுறது பெரிய பிரச்சனையாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம கடையில் வந்து இந்த ரோடு சைடில் 2 சைடு நிப்பாட்டுற மாதிரி ரொம்ப ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோர் கார் பார்க்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குனாகவே தனியாகவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கார் பார்க்குன்னு போட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த ஃபோட்டோ தான் வரும். ஸோ இதில் வந்தீங்க அப்படின்னா உள்ளார வந்து நிறைய நம்மளை கைட் பண்ணுறதுக்குலாம் இருக்காங்க. டோக்கன் மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம மால்லையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களா அந்த மாதிரி டோக்கனை அவர் கணக்கில் பார்க்கிங் வந்து சொல்கிறாங்க. 3 ஹவருக்கு வந்து இவ்வளவு அந்த மாதிரிங்கிற சார்ஜ் வந்து சொல்கிறாங்க. அந்த சார்ஜை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ காரில் வர்றீங்க அப்படின்னா இந்த கார் பார்க்கிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா காரில் எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு வந்துட்டு கீழேயே கார் பார்க்கில் வந்து காரை பார்க் பண்ணிவிட்டு அவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், குளிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அந்த கார் பார்க்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தங்குறதுக்கான விடுதி வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போதைக்கு வந்து கட்டிட்டு தான் இருக்காங்க. இன்னும் ஓப்பன் பண்ண 2 மாதம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து பங்குனி எண்டில் தான் வந்திருக்கோம். இன்னும் 2 மாதத்தில் ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இந்த ரூமையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் வெளியில் தான் ரூம் எடுத்து தங்குற மாதிரி இருக்குது, கம்மி பட்ஜெட்டில் எங்கே ரூம் இருக்குது அப்படின்னா அதையும் நான் சொல்கிறேன். வெறும் 200 ரூபா பட்ஜெட்லேயே ரூம் இருக்குது. 2 பேர் தங்கிக்கலாம். அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு கோபுரத்துலேருந்து தெற்கு கோபுரம் போகிற வழியில் தான் வந்து அந்த ரூம் வந்து இருக்குது. இப்போ ரெடியாக இருக்குது. நீங்கள் இப்போ வந்தீங்கனாலும் உங்களால் புக் பண்ணிக்க முடியும். இது வந்து தேவஸ்தானத்தால் கொடுக்கப்படுற ரூம். அதனால தான் இவ்வளோ கம்மி ப்ரைஸில் கொடுக்குறாங்க. 2 பேர் நான் ஏசி வந்து 200. அதுக்கு மேலே உங்களுக்கு ஏசியெல்லாம் வேணும் அப்படின்னா அதோட சார்ஜ் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரூமை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதாவது ப்ரைவேட் ரூமை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ரூமை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப லோ பட்ஜெட் தான். இதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கே தெரியாது. நாங்கள் சுற்றி திரிஞ்சு அலைஞ்சு கஷ்டப்பட்டு தான் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணோம். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு கோவிலுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காரை பார்க் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோன்னா உங்களோட லெஃப்ட் சைடு திரும்புங்க. திரும்பி போனீங்க அப்படின்னா 2வது லெஃப்ட்டில் வந்து நேராக பார்த்தா கோவில் தெரியும். அது வழியாக தான் கோவிலுக்கு போகணும். நீங்கள் போகிற வழியில் அந்த ஒரு இடத்துல தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் முடி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வேறு எங்கேயுமே முடி எடுக்கலை. ஸோ அந்த இடத்துல நீங்கள் முடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முடி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கோவிலோட ஓப்பனிங் க்ளோசிங் டைம் பார்த்துடலாம். காலையில் 4:30 மணிக்கு ஓப்பன் பண்ணுற கோவில் வந்து மத்தியானம் 12:30 மணி வரைக்குமே திறந்துருக்கும். இடையில பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஈவினிங் வந்து 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுற கோவில் நைட்டு 10 மணி வரைக்குமே திறந்துருக்கும். திருவிழா காலங்களில் இந்த டைமிங் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக மதுரை ஆண்ட மகராசியோட தரிசனத்துக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா சைட்லேயுமே கோபுரம் 4 கோபுரத்து சைடில் இருந்துமே சாமி தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுவாங்க. சம்டைம் மட்டும் கிழக்கு கோபுரம் சைடாக போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நாங்கள் போயிருந்தப்பையும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வடக்கு கோபுரத்துக்கு தான் போனோம். கிழக்கு கோபுரம் வழியாக போங்க அப்படிங்கிற மாதிரி எங்களை திருப்பி விட்டாங்க. ஏன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக இல்லை, அதனால கூட இருக்கலாம்.
மோஸ்ட்லி உங்களால் முடிஞ்சால் ஒர்க்கிங் டைமில் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே சாமி தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம். திருவிழா காலங்களாக இருக்கட்டும் இல்லை லீவு நாட்களாக இருக்கட்டும், சாமி தரிசனத்துக்கு நீங்கள் மணிக்கணக்கில் காத்திருக்க மாதிரி வரும். ரொம்ப கூட்டம் இல்லாமல் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நாங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க்கிங் டேஸ் தான் இன்றைக்கி. ஸோ ஒர்க்கிங் டேஸில் வந்தோம். 20 நிமிஷத்தில் சாமியை பார்த்துட்டு டோட்டலாக வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு தான் லேட் ஆச்சு. அதனால தயவுசெய்து வந்து நீங்கள் ஒர்க்கிங் டேஸில் வர்ற மாதிரி பார்த்துக்கங்க. இப்போ நாங்கள் போனது கிழக்கு கோபுரம் வழியாக தான் உள்ளர போனோம். போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியில் நடு ரோட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரோட்டு ஓரத்துலேயே நிறையா செருப்புகளாக கடந்துச்சு. உள்ள நுழையிற இடத்துலையே செருப்பு பாதுகாப்பாக வைக்கிற இடமும் ஃபோன் வைக்கிற இடமும் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்கள் செருப்பு சேஃபாகவும் இருக்கும். செருப்புக்கு வந்து ஃப்ரீ தான். ஒரு ஃபோனுக்கு 5 ரூபா தான் வாங்குறாங்க. கண்டிப்பாக ஃபோனை உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. நீங்கள் ஒளிச்சு எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வாய்ப்பே கிடையாது. எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க. தரவாக செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே போய் நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனை பறிமுதல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம வீடியோஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கோயிலுக்குள்ளே ஒரு வீடியோ கூட இருக்காது. ஏன்னா நாங்கள் உள்ளே எடுக்கலை, எங்களுக்கு அனுமதி கிடைக்கல. இதை பார்த்துட்டு அறநிலையத்துறை ஆஃபீஸர்ஸ் யாராவது உள்ளே அலோவ் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்தான். கொஞ்சம் நீங்களாம் வந்து லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுவும் கண்டிப்பாக நமக்கு நடக்கும். மூலவரம் எடுக்க போகிறது கிடையாது, மற்ற விஷயங்கள் எடுக்க போகிறது கிடையாது. உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எப்படி சாமி தரிசனம் பண்ணணும், எங்கே நீங்கள் போகணும், உள்ளே நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் என்னன்றதான் சொல்கிறோம். மற்றபடி எதுவும் தப்பாலாம் எதுவும் நம்ம சொல்லலை. அதனால நம்மளை அலோவ் பண்ணால் நல்லா தான் இருக்கும். அதுவும் ஒரு நாள் நடக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அதே மாதிரி மொபைல் வைக்கிறதுக்கும் செருப்பு வைக்கிறதுக்கும் எல்லா கோபுரத்துக்கு பக்கத்துலேயுமே இடம் இருக்குது. நீங்கள் பாத்ரூம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கோயிலுக்குள்ளார அந்த வசதி கிடையாது, வெளியில் தான் இருக்குது. எல்லா கோபுரத்துக்கு பக்கத்துலேயுமே வந்து பாத்ரூம் வந்து இருக்குது. ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அதே மாதிரி கோவிலுக்குள்ளார நிறையா கட்டட பணிகள் வந்து வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போங்க. எங்கேயும் வந்து இப்போ கட்டைக்கிட்டையெல்லாம் கீழே இருந்துச்சுன்னா விழுந்துடாதீங்க. சேஃபாக உள்ளே போயிட்டு வெளியில் வாங்க. உள்ளே போகையில் நிறையா செக்கிங்லாம் இருக்கும். பெண்களுக்கு தனியாக செக்கிங்லாம் இருக்குது. உங்களோட பர்ஸு எதாக இருந்தாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கணும். செல்ஃபோன்லாம் வச்சுருக்கீங்களான்னு செக் பண்ணி தான் அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே போகையில் சாமி தரிசனத்துக்கு போகிற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா தெப்பக்குளத்தை பார்க்கலாம். அதை வந்து பொற்தாமரை தெப்பக்குளம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தங்க தாமரை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதில் இன்ன வரைக்குமே வந்துட்டு மீன்கள் கிடையவே கிடையாது. அது மீன் போட்டாலும் அது வாழாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த குளத்தை தாண்டி தான் போவீங்க. நீங்கள் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று பொது வழி, இன்னொன்று சிறப்பு தரிசனம். சிறப்பு தரிசனத்துக்கு 100 ரூபா கட்டணத்தில் வந்து 100 ரூபா ஒரு பர்சனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த தடவை போயில சிறப்பு தரிசனத்தில் போகல, ஏன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதனால பொது தரிசனத்தில் போனோம். நாங்கள் நார்மல் டேஸில் போனதுனால அதான் நாங்கள் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி 20 நிமிஷத்துலேயே சாமி தரிசனம் பார்த்துட்டோம். கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. சாட்டர்டே சண்டேலலாம் போனீங்கன்னா 4லேருந்து 5 ஹவர் கூட ஆகலாம். ரொம்ப நேரம் கியூலெலாம் நிற்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க சிறப்பு தரிசனத்தை யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். நாங்கள் போயிருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி அம்மன் வந்து சிகப்பு நிற ஆடையில் இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. சில கோவில்கள்லாம் வந்து ஃபோக்கஸ் லைட்டை டைரெக்டாக சாமி ஃபேஸ்லேயே அடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. முழுக்க விளக்கால் மட்டுமே வந்து நம்மளால் சாமியை பார்க்க முடியும். சுற்றி விளக்கு மட்டும்தான் எரிஞ்சிச்சு. மீனாட்சி அம்மன்னாவே அழகு தானே, மீன் போன்ற கண்களை உடையவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதே மாதிரி கொண்டையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிரீடம் வச்சுருந்தாங்க. கிரீடமில் வந்து பூவெல்லாம் சுற்றி இருந்துச்சு. கையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தங்க கிளி வச்சுருந்தாங்க. அந்த ஃபோட்டோலலாம் நீங்கள் பார்க்குற மாதிரி அழகாக அப்படியே சாஞ்சு ஒரு நளினத்தோடு வந்து காட்சி கொடுத்தாங்க மீனாட்சி அம்மன். அவங்கள விட்டு கண்ணை எடுக்க மனசே வரல. எவ்வளோ நேரம் நின்னாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்பலாம் புஷ் பண்ணலை, வேமா போங்கலாம் புஷ் பண்ணல. பொறுமையாக தான் இது பண்ணாங்க. குங்குமம் கொடுத்தாங்க, தீபாரணை காமிச்சாங்க. எல்லாத்தையுமே பார்த்துட்டு வெளியில் வந்தோடனே மோஸ்ட்லி திருவிழா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அப்படி டேரெக்டாக வெளியில் அனுப்பிடுவாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்திருந்தப்போ கூட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால வெளிப்பிரகாரத்தில், அதாவது சாமிக்கு பக்கத்துலேயே வந்து சுற்றி வர்றதுக்கு அலோவ் பண்ணாங்க. ஸோ அப்படி சுற்றி வரையில் நாங்கள் நிறைய விஷயத்தை பார்த்தோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல 2 கணபதி இருந்தார். அதில் ஒருத்தர் பார்த்தீங்க அப்படின்னா இரட்டை கணபதினு சொன்னாங்க. ஒருத்தர் மடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் இருந்துச்சு. அது அவர் மகளா இல்லை ஒய்ஃபான்னு தெரில விநாயகருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி சிவனுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து லிங்கோத்பவர் இருப்பார்ல. ஆனால் மதுரை மீனாட்சி அம்மனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோயிலை அந்த பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வரையில் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி அப்படிங்கிற அந்த 3 சக்திகளும் வந்து இருந்தாங்க. அவங்களையும் நீங்கள் தரிசனம் பண்ண முடியும். அதே மாதிரி அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் சுற்றி வரையில் மதுரை மீனாட்சி அம்மன் பிறந்ததுலேருந்து அவங்க கல்யாணம் வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே செதுக்கி வரைபடமாக வரைஞ்சி கீழே எழுதி வச்சுருந்தாங்க. அதையுமே நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கிட்டு வர முடியும். அந்த இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி முருகன்லாம் இருந்தார். இந்த சைடு வந்து விநாயகர் இருந்தார்ல, இரட்டை விநாயகர். அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா முருகன் இருந்தார். ஸோ அவங்க எல்லாரையுமே கும்பிட்டுட்டு திருப்பி வெளியில் போனோம் அப்படின்னா நம்ம அப்போ ஈசனை தரிசிக்கிறதுக்காக போகலாம். ஸோ நீங்கள் ஈசனை தரிசிக்கிறதுக்கு உள்ளே போகையிலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நடராஜரை வந்து பார்க்க முடியும். வெள்ளி அம்பலத்தார்னு சொல்லி போட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ பெருசாக வந்து காட்சி கொடுப்பாரு. பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் பார்க்குறப்ப அப்படியே எனக்கெல்லாம் புல் அரிச்சிருச்சு. அதுக்கு வந்து லைட்டெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக வந்து வெள்ளியிலே வந்து அலங்கரிச்சிருந்தாங்க.
அவரை பார்த்துட்டு அப்படியே திரும்பினீங்க அப்படின்னா சுந்தரேஸ்வரரை பார்க்கலாம். ஈசன் வந்து நாங்கள் போகையில் அப்படியே பாம்பெல்லாம் வந்து பின்னாடி வச்சு அவ்வளோ அற்புதமாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பார்த்தோன்னே வேறு என்ன தோணும், எனக்கு கிட்டத்தட்ட திருவண்ணாமலையில் பார்த்த மாதிரியே இருந்துச்சு. திருவண்ணாமலையில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், இங்கே வந்து நம்ம கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், சாமி வந்து கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி இருந்துச்சு. ஆனால் திருவண்ணாமலையில் இருக்க ஈசனுக்கும் இங்கே இருக்க திருவண்ணாமலையில் இருக்க சிவலிங்கத்துக்கும் இங்கே இருக்க சிவலிங்கத்துக்கும் சிமிலராக வந்து ஏதோ வந்து எனக்கு ஒத்து போகிற மாதிரி தெரிஞ்சுது. அந்த ஃபீல் எனக்கு கிடைச்சிது. உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பொறுமையாக அவரையும் நிதானமாக தரிசனம் பண்ணோம். தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரையில் திருநீர் கொடுத்தாங்க. திருநீரை கொடுத்தோன்னே வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்தோன்னே நீங்கள் அப்படியே வந்துடாதீங்க. அங்கேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமேட்டு 1000 கால் மண்டபத்துக்கு போகிற வழி அப்படிங்கிற ஒரு வழி இருக்கும். ஸோ நீங்கள் அது வழியாக வந்தீங்க அப்படின்னா அந்த 1000 கால் மண்டபத்துக்கு போகிற வழியில் தரையில் பார்த்தீங்கன்னா ஒரு பாதம் மாதிரி பதிச்சிருக்கும். அந்த பாதத்தில் கரெக்டாக கால் வந்து எந்த சைடு வச்சு நிற்கணுங்கிறதுக்கும் கரெக்டாக ஒரு அடையாளம் இருக்கும். அந்த இடத்துல வச்சு நின்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜன்னல் இருக்கும். அந்த ஜன்னலில் இடையில ஒரு கம்பி இருக்கும். அதுலேருந்து பார்க்குறப்ப தங்க கோபுரம் வந்து தெரியும். வேறு எங்கே இருந்து பார்த்தாலுமே அந்த தங்க கோபுரத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த ஒரு இடம் தான். ஸோ நீங்கள் மதுரைக்கு வந்தீங்க அப்படின்னா, அதுவும் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்ணிடாமல் அந்த தங்க கோபுரத்தையும் பார்த்து உங்கள் மனசில் நினச்சி உங்களுக்கு வேணுங்கிறத வேண்டிக்கிட்டு வாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தயவுசெய்து அந்த இடத்துல இருந்து தங்க கோபுரத்தை பார்த்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி ஹிட்டன் ஸ்பாட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தான் சொல்கிறது, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்னு. அடுத்ததாக நீங்கள் வந்து அந்த 1000 கால் மண்டபத்துக்கு போகிறதுக்காக உள்ளர போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பார்க்க வேண்டிய இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்க்குறப்ப மதுரையோட பழைய படங்களாக இருக்கட்டும், பழைய ஃபோட்டோவாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்குள்ளே அதே மாதிரி வெங்கலத்தாலான சிலைகள், ஐம்பொன்னாலான சிலைகள்லாம் உள்ளே நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே வந்த அரசியல் பிரமுகர்லாம் யார் யார், அதாவது ஜவஹர்லால் நேரு, காமராஜர், நம்மளோட பழைய பிரசிடென்ட், இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல, அவங்களோட ஃபோட்டோ, மதுரை வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான ஃபோட்டோ. நம்ம யானைமலை வந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த யானைமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கெல்லாம் ஃபுல்லாக வீடாயிருச்சு. அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை இதுக்கு முன்னாடி நானே பார்த்ததில்லை. அந்த ஃபோட்டோ அது எல்லாமே உள்ளர இருந்துச்சு. அதுக்கு வந்து உள்ளர போகிறதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 5 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைங்களா இருந்தால் 2 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அது ஒர்த்து தான். நீங்கள் கண்டிப்பாக உள்ளே போய் பார்க்கணும். அந்த 1000 கால் மண்டபத்தை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1000 கால் மண்டபத்தில் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு நடராஜர் இருந்தார். அவரும் மிக பிரம்மாண்டமாக தான் இருந்தார். இங்கே இருந்த நடராஜர் சிலைகள் எல்லாமே வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. என் தங்கச்சி சொன்னிச்சு, அந்த இடத்துல வந்து அந்த காலத்துக்கு அப்படியே டைம் மினிஸ்ட்ரி இருந்து நம்ம அந்த இடத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் வந்து நடந்து அந்த இடத்துல வர்றாங்க, அந்த இடத்துல வந்து மேலதாளம்லாம் முன்னாடி கொட்டிட்டு வரையில அந்த இடத்துல நடந்து வர்றாங்க அப்படிங்கிற ஃபீல் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுச்சு. செம்மையாக இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி கட்டுனாங்க, அந்த காலத்தில் வந்து இவ்வளோ பெரிய கோவிலை எப்படி கட்டினாங்கன்றது பயங்கர ஆச்சரியமாக தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த 1000 கால் மண்டபத்தையும் அந்த மியூசியத்தையும் பார்க்க மறந்துடாதீங்க. அதில் வந்து பழைய நாணயங்கள் இருந்துச்சு. அந்த காலத்தில் ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுருந்த கணக்குகள்லாம் இருந்துச்சு. மீனாட்சி அம்மன் கோவிலோட கணக்கு வழக்கெல்லாம் எழுதி வச்சுருந்ததெல்லாம் இருந்துச்சு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அதுக்குள்ளார நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. பார்த்துட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னா கோவிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். நாங்கள் வந்துட்டு வடக்கு கோபுரம் வழியாக தான் வெளியே வந்தோம். அதாவது அந்த 1000 கால் மண்டபத்தை பார்த்துட்டு வடக்கு கோபுரம் வழியாக தான் வெளியில் வந்தோம். நீங்கள் உள்ளர திருப்பி போய் சுற்றுறதுனாலும் சுற்றலாம். தயவுசெய்து அவசரப்பட்டு நீங்கள் கிளம்பிடாதீங்க. கோயிலை ஒரு சுற்றி வாங்க. அதாவது வெளிப்பிரகாரம் வழியாக சுற்றி வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்களை உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அது என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் வடக்கு கோபுரம் வழியாக வெளியில் வந்தீங்க அப்படின்னா கிழக்கு கோபுரத்துக்கு வந்து போங்க. அப்படி போகிற வழியில் கரெக்டாக கிழக்கு கோபுரம் போகிற வழியில் ரெஸ்ட் ரூம் இருக்கும். அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு கிழக்கு கோபுரத்துக்கு எதிர்த்தாப்புலேயே ஜிகிர்தண்டாலாம் கடை, சுற்றியுமே ஜிகிர்தண்டா கடைகள் நிறையா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் ஜிகிர்தண்டா குடித்தோம். நீங்களும் அங்கே குடிக்கிறது அப்படின்னா குடிக்கலாம். வழியில் நிறைய கடைகள்லாம் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எதுவும் வாங்குறது அப்படின்னா தாராளமாக வாங்கிக்கலாம். கிழக்கு கோபுரத்துக்கு நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை வீரனும் 18ஆம் படி கருப்பரும் இங்கேயே இருப்பார். நிறையா பேருக்கு மதுரை வீரன்லாம் வந்து குலதெய்வமாக இருப்பாங்க. ஸோ மதுரையில் இருக்க மதுரை வீரனை கும்பிட்றது ரொம்பவே சிறப்பு. ஸோ அந்த மதுரை வீரனையும் 18ஆம் படி கருப்பரையும் கும்பிட்டுருங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது கிழக்கு கோபுரத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதை தாண்டி நீங்கள் சுற்றி வர்றப்ப தெற்கு கோபுரத்துக்கு வந்து போவீங்க. தெற்கு கோபுரத்துலேருந்து மேற்கு கோபுரத்துக்கு போகிற வழியில் தான் மெடிக்கல் சென்டரும் ரூமும் அவைலபிளாக இருக்கும். அங்கே நீங்கள் ரூம் எடுத்துருந்தீங்க அப்படின்னா அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அங்கே நீங்கள் ரூம் எடுக்கலை அப்படின்னா திருப்பி மேற்குல இருந்து வடக்கு கோபுரத்துக்கு வர்ற வழியில தான் வந்துட்டு பாதாள குபேர பைரவர் அப்படின்ற சக்தி வாய்ந்த பைரவர் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரை நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா மேலுமே சிறப்பு. இதெல்லாம் வேற எந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாட்டாங்க, நம்ம தான் சொல்கிறோம். அதனால தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாதாள குபேர பைரவரை கும்பிட்டுட்டு திருப்பி வடக்கு வாசல் நோக்கி போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு முனீஸ்வரர் கோவில் இருக்கும். அந்த முனீஸ்வரரையும் நீங்கள் கும்பிட்டுக்கோங்க. முனீஸ்வரரை நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு பயம் போய் ஒரு மன தெளிவு கிடைக்கும். கடைசியாக 2009 தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட கும்பாபிஷேகம் நடந்துச்சு.
இப்போ 2026 செப்டம்பர் 17ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட கும்பாபிஷேகம் நடக்க போகுது. இதனால கோவிலோட திருப்பணிகள்லாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சில சமயங்களில் ஒரு சில இடங்களில் வந்து சேஞ்சஸ் இருக்கும், க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை திருவிழா நடக்க போகுது. சித்திரை திருவிழாவோட டேட் என்ன அப்படிங்கிறத இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சித்திரை திருவிழாவில் 2 முக்கியமான விசேஷம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அழகர் ஆற்றுல இறங்குறது, இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மனோட திருக்கல்யாணம். இந்த ரெண்டுமே வந்து எப்படி நடந்துச்சு, எதனால் அழகர் ஆற்றுல இறங்கினாரு, மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்னென்ன, மதுரை மீனாட்சி வந்து எப்படி சொக்கநாதரை கைலாயத்திலேருந்து வர வச்சாரு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. மதுரை மீனாட்சி அம்மனை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மனோட பெயரை கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க மதுரை மீனாட்சி அம்மனோட வரலாறை பார்த்துடலாம். பூலோகம் மாதிரியே கந்தர்வலோகம் அப்படிங்கிற ஒரு லோகத்தில் விஸ்வாவசு அப்படிங்கிறவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு வித்யாவதி அப்படிங்கிற பெயர் வைக்கிறாரு. அந்த வித்யாவதி பார்வதி தேவி மேலே ரொம்பவே பக்தியாக இருக்கிறாங்க. அந்த வித்யாவதி அவங்க அப்பாட்ட போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு பூலோகத்தில் இருக்க அம்பிகையை வந்து வழிபடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடம்பவனத்தில் இருக்க அம்பிகையை போய் வழிபடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கடம்பவனம் அப்படிங்கிறது மதுரையை தான் வந்து முன்னாடி கடம்பவனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடம்ப வனத்துக்கு வந்த வித்யாவதி சியாமலா தேவி அப்படிங்கிற அழைக்கப்படுற அம்பிகையை வந்து வழிபட்டிருக்காங்க. அம்பிகையோட பக்தியில் மூழ்கியும் கடம்பவனத்தோட அழகுல மயங்கியும் அவங்க அங்கேயே தங்கி அம்பிகைக்கு கண்டினியூஸாக சேவை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வித்யாவதியோட சேவையில் மகிழ்ச்சி அடைஞ்ச பார்வதி தேவி 3 வயசு குழந்தையா வித்யாவதிக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வித்யாவதி என்ன கேட்குறாங்க அப்படின்னா, 3 வயசு குழந்தையா ரொம்ப நீங்கள் அழகாக இருக்கிறீங்க, எப்போவுமே நான் உங்கள் மேலே பக்தியாக இருக்கணும், அதே மாதிரி எனக்கு நீங்கள் குழந்தையா வந்து பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்க. அம்மாவும் இந்த ஜென்மத்தில் என்னால் முடியாது, உன்னோட அடுத்த ஜென்மத்தில் நான் உனக்கு குழந்தையா பிறக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுக்குறாங்க. அவங்களோட அடுத்த ஜென்மத்தில் சூரிய வம்சத்தில் காஞ்சனமாலை அப்படிங்கிற பெயரில் வித்யாவதி பிறக்கிறாங்க. இவங்க மதுரையை ஆண்ட மலையத்துச பாண்டியன் அப்படிங்கிற மன்னரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் ரொம்ப நாளாக குழந்தையே இல்லாமல் இருக்குது. மலையத்துஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் புத்திர பாக்கியத்துக்காக சிவனை நோக்கியும் பார்வதியை நோக்கியும் யாகம் பண்ணுறாங்க. அந்த யாகத்திலேருந்து ஒரு குழந்தை வந்து காஞ்சனமாலையோட மடியில் வந்து விழுகுது. அந்த குழந்தைய பார்த்தோன்னே இவங்க பயங்கரமான ஆச்சரியத்தில் மூழ்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தைக்கு 3 மார்புகள் இருக்குது. அப்போ ஒரு அசரீரி கேட்குது. அந்த அசரீரி, இந்த பெண் குழந்தையை நீங்கள் ஆண் குழந்தை போலவே வளர்த்துவாங்க, ஆயக்கலைகள் 64 சொல்லி கொடுங்க, இந்த குழந்தை என்னைக்கு அது கல்யாணம் பண்ணிக்க போகிற அரசனை பார்க்குதோ அன்னைக்கு இதோட 3வது மார்பு மறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி அந்த அசரீரி சொல்லுது. மலையத்துஜ பாண்டியனும் காஞ்சனமாலையும் அந்த பொண்ணுக்கு மீனாட்சி அப்படிங்கிற பெயரை சூட்டி ரொம்பவே பாசமாக வளர்த்து வர்றாங்க. அந்த குழந்தைக்கு ஆயக்கலைகள் 64 சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பொண்ணு பெரிய பொண்ணானோன்னா மதுரையோட அரசியாக முடிசூட்டுறாங்க. அந்த பொண்ணும் மதுரையை ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணி வர்றாங்க. மீனாட்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு நாடுகள் எல்லாத்தையும் கைப்பற்றுறதுக்காக போகிறாங்க. அவங்க எல்லா நாடையுமே கைப்பற்றிடுறாங்க. அப்பயுமே அவங்களோட வெற்றி வேட்கை கொஞ்சம் கூட தனியலை. அதுக்கப்புறமேட்டு அவங்க அஷ்டதிக்கு பாலர்களையும் வென்று இந்திரன், அக்னி, யமன், நிருதி, குபேரன், வருணன், வாயு, சுனன் ஆகிய 8 திக்குக்கும் அதிபதிகளையுமே ஜெயிக்கிறாங்க. இறுதியாக கைலாயத்துக்கு போன மீனாட்சி நந்தியையுமே ஜெயிச்சிடுறாரு. என்னை ஜெயிக்க இந்த உலகத்தில் எனக்கு நிகராக ஒரு வீரன் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவங்க மதுரைக்கு வந்துடுறாங்க. தோல்வி அடைஞ்ச நந்தி சிவபெருமான்கிட்ட போய் முறையிடுறாரு. சிவபெருமான் நானே மதுரைக்கு போய் மீனாட்சியை ஜெயிச்சுட்டு வரேன்னு சொல்கிறாரு. மதுரைக்கு சாதாரண மனிதராக சவுந்தர பாண்டியனா வர்றாரு. மீனாட்சியை நேருக்கு நேராக பார்க்குறாரு. அந்த தருணத்திலேயே மீனாட்சியோட அழகுல சொக்கிடுறாரு. அதனால தான் அவருக்கு சொக்கநாதர் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. மீனாட்சியுமே சிவபெருமானை பார்த்த உடனேயே காதல் வயப்பட்டுறாங்க. அவங்களோட 3வது மார்பும் மறைஞ்சிருது. சிவன் மீனாட்சி கிட்ட போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. சித்திரையில சோமவாரத்துல உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இப்ப சித்திரை மாசம் சோமவாரத்துல ஒவ்வொரு வருஷமுமே மீனாட்சியோட திருக்கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி மீனாட்சி அம்மனும் ஒரு கண்டிஷன் போடுறாங்க, என்னோட அண்ணன் முன்னாடி தான் உங்களை கரமுடிப்பேன் அப்படின்னு. அதுக்கு சிவபெருமானும் சரின்னு சொல்லிடுறாரு. ஆனா அந்த இடத்துல சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நடத்துறாரு. தங்கச்சி கல்யாணத்துக்காக அழகரும் அழகர் மலையிலிருந்து கிளம்புறாரு. தங்கச்சி கல்யாணத்துக்காக கிளம்புறாரு கள்ளழகர். வர்ற வழியில கள்ளர்குளம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கள்ளர்களை வந்து பாக்குறாரு. அவரோட அழகுல மயங்கின கள்ளர்கள் அங்கே வந்து சாப்பிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் அதை தட்ட முடியாமல் அங்கே சாப்பிட்றாரு. அதனால லேட் ஆயிடுது. குறுக்கு வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல வந்து இறங்குறாரு. அப்போ திடீர்னு வறண்டு கிடந்த ஆற்றுல வெள்ளம் பயங்கரமாக வருது. இது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் மீனாட்சி அம்மனோட கல்யாணம் முடிஞ்சிருது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. ஆனால் சாப்பாடு நிறையாவே மீதி ஆயிடுது. அப்போ மீனாட்சி சிவனை பார்த்து ஏளனமாக
எங்கள் சாப்பாடை சாப்பிட்றதுக்கு உங்கள்கிட்ட ஆளே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அரக்கனை வர வைக்கிறாரு. அந்த அரக்கன் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு ஃபுல்லாகவே காலி பண்ணிடுறாரு, சாப்பாடு பத்தவே இல்லை. அப்போ மீனாட்சி அவங்களோட தவறை உணர்ந்து சிவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இவரோட பசி அடங்கணும் அப்படின்னா இவருக்கு தண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தண்ணியும் எவ்வளவோ கொடுத்து பார்த்தும் அவரோட தாகம் தீரலை. அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த காமிச்சு வைகை அப்படின்னு சொல்கிறாரு. அந்த இடத்துல மீனாட்சி அம்மன் கை வச்சோன்னே தண்ணி பெருக்கெடுத்து ஒடியாருது. அதுதான் இப்போ வைகை ஆறா அழைக்கப்படுது. இந்த மாதிரி தான் வந்து அழகர் வந்து ஆற்றுக்குள்ளே வரையில் தண்ணி பெருக்கெடுத்து திடீர்னு வந்ததுக்கான காரணம். பிறகு அழகர் வந்து கள்ளர்களோட உதவியோட ஆற்றை கடந்து வந்து கல்யாணத்துக்கு வந்துடுறாரு. ஆனால் கள்ளழகர் வர்றதுக்குள்ளேயே கல்யாணம் முடிஞ்சிருது. இந்த இடத்துல தான் வந்து சிவபெருமானோட திருவிளையாடலை கள்ளழகரும் மீனாட்சியும் புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறமேட்டு விழாவை சிறப்பிச்சுட்டு கள்ளழகர் திருப்பி போகிறாரு. திருப்பி போகிற வழியில் கள்ளர் குலத்தில் கள்ளர்கள் வந்து நீங்கள் எங்களுக்காக இங்கேயே தங்கணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டி கேட்டுக்கிறாங்க. அதை கள்ளழகரும் ஏற்றுக்கிறாரு. இது தாங்க மீனாட்சி அம்மனோட வரலாறும் கள்ளழகரோட வரலாறும். இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா மதுரையோட சிறப்பையும் மதுரை மீனாட்சி அம்மனோட சிறப்பையும் கள்ளழகரோட சிறப்பையும் சொல்லணும் அப்படின்னா ஒரு வீடியோ பார்த்தாது சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் நிறையா கதைகள் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு இந்த ஒரு வீடியோ பார்த்தாது. நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓரளவுக்கு இந்த வீடியோவில் மீனாட்சி திருக்கல்யாணம் எதுக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. மீனாட்சி திருக்கல்யாணத்தன்னைக்கு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் மதுரைக்கு வந்தோ இல்லை உங்கள் வீட்டில் இருந்தோ நீங்கள் தாலி பிரித்து போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மாங்கல்ய பாக்கியம் நிலச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. இன்னும் அதை வந்து நிறையா பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களால் முடிஞ்சால் இந்த வருஷம் மீனாட்சி திருக்கல்யாணத்தப்போ அதை நீங்கள் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்துட்டு நாங்கள் மதுரையில் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிட்டோம். மீனாட்சி அம்மன் கோவிலை பற்றி எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டோம்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது நாங்கள் மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பாய்.